சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பிள்ளைகளுக்கு பட்டத்தை கொடுக்கணும், ஆனால் எல்லாரையும் வர வைக்க முடியாது, 300க்கும் மேற்பட்டவர்கள் வர வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டுடியோலயோ ஒரு இடத்துலயோ அவங்க நிக்க வச்சுட்டு அவங்க அங்கிருந்து குனிறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். அவங்க அங்கே குனிறாங்க, அவர் இங்கிருந்து மாலை போடுறாரு. பாருங்க, தத்ரூபமா 2 பேரும் நேருக்கு நேரமா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அந்த மாணவன் அங்க இல்லை, அவர் வேற எங்கேயோ இருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு விர்ச்சுவல் அப்படின்னு பேர். இந்த டெக்னாலஜி இப்போ முழுவதுமாக வர தொடங்கி விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு, அந்த சொரூபம் சிலை, அந்த இமேஜ், இங்கிலீஷ்ல இமேஜ்னு இருக்கும், அந்த இமேஜ் பேசத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் இருக்கும். 100% கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த வேதாகமம் என்பது ஒரு பழமை கால புத்தகம் அல்ல. இந்த வேதாகமம் என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உள்ளடக்கிய புத்தகம். இதை வாசிக்கும் போது இதற்குள்ளே பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அடையாளங்கள், அதனால்தான் பைபிள் என்ன சொல்லுது, வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார். இதெல்லாம் ஒரு அடையாளம் பாருங்களேன். இந்த அடையாளத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு உறுதிப்பாடு, தேவனுடைய வசனம் 100% ஆதாரபூர்வமானவை. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வெளிப்படுத்தல் 13:15 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இது எப்ப நடக்கும்னு சொல்றாரு, கடைசி காலத்துல நடக்கும்ங்கிறார். அதான் நாங்க சொல்றோம் இது கடைசி காலம். ஏன்னா அவர் சொல்ற அடையாளங்கள் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்கள் நம் காலத்தில் நடக்குது. அப்படின்னா இது கடைசி காலம்னு அர்த்தம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இனி காலம் செல்லாது.